சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து தொடர்ந்து நாம செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய சரயோக பயிற்சிய செய்முறையா காணொலியோட பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில நாளை 5/3/2025 புதன்கிழமை 36வது நாள் பயிற்சியை நாம மேற்கொள்ள போறோம். இந்த 36வது நாள் பயிற்சிங்கிறது நீங்க ஆக்ஞா ஆதாரத்தை மனதில தியானிச்சு பயிற்சியை செய்யணும். நீங்க இன்னைக்கு தான் முதல்ல இந்த பயிற்சியை செய்ய போறீங்கன்னா முதல் 7 நாட்களுக்கு மூலாதாரத்தை தியானிச்சு பயிற்சியை செய்யணும். அதே மாதிரி அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆதாரமா மனதில் தியானிச்சு பயிற்சி செய்யணும். மேலும் இந்த பயிற்சி முறையை ஒவ்வொரு நாளும் கூகுள் மீட் ஆப் மூலம் அதிகாலை 4 மணியிலிருந்து 4:45 வரைக்கும் நேரடியா கட்டணம் இல்லாமலையும் நான் கற்றுத்தரேன். அதற்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க, அதை நீங்க கிளிக் பண்ணி என்னோட இணைந்தும் பயிற்சியை மேற்கொள்ளலாம். இந்த சரயோக பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். செயல் ஆரோக்கியம் அப்படின்னா என்னன்னா, நீங்க எந்த வேலை செஞ்சாலும் தடையே ஏற்படாது. எந்த இடையூறு ஏற்பட்டாலும் அந்த இடையூறை நீங்கள் தகர்த்தெறிய முடியும். அதற்கான சூட்சுமம் தான் இந்த சரயோக பயிற்சி. இந்த சரயோக பயிற்சி மொத்தம் 49 நாள் அடிப்படை பயிற்சி. இந்த அடிப்படை பயிற்சியை செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள்ல ஏற்படக்கூடிய தடையை பொறுத்து அந்த தடையை நீக்கக்கூடிய சூட்சும பிராணாயாமம், சூரிய நாடியா, சந்திர நாடியா, சுழுமுனை நாடியாங்கிறத நான் இந்த 49வது நாள் பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அதை நீங்க வாழ்க்கை முறையில 7 முறை செய்தாலே போதும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சோர்வு ஏற்படுதுன்னா உடனே சூரிய நாடி செய்யணும் 7 முறை. உங்களுக்கு கவனம் குறையுதுன்னா 7 முறை சந்திர நாடி சுத்தி பயிற்சி செய்யணும். உங்களுக்கு மறதி ஏற்படுதுன்னா 7 முறை சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சி செய்யணும். இது மாதிரி சில சூட்சுமங்களை இந்த 49 நாள் பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஆனா நீங்க கேட்கலாம், ஐயா இப்பவே நான் 7 தடவை செஞ்சுக்கிறேனே, எதுக்கு 49 நாள் வேற, இந்த பயிற்சி வேறன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய நாடிகள் எல்லாம் சமுதாயத்துல ஏற்பட்ட சில இடர்பாடுகளால எல்லா நாடியிலையும் அடைப்புகள் ஏற்பட்டிருக்கும். அந்த அடைப்புகளை சரி செய்யறதுக்கு 49 நாட்கள் ஆகும். இந்த பயிற்சியை கண்டிப்பா தொடர்ந்து செய்யணும். எப்ப வேணாலும் செய்யலாம். செய்ய அமரும் போது நேரம் அந்த கிழமையை பொறுத்து சூரிய நாடியா சந்திர நாடியாங்கிற விவரத்தை அறிந்து அதை முறைப்படி நீங்க பயிற்சி செய்யணும். வயசானவங்க செய்யலாம், இளைஞர்கள் செய்யலாம், வியாதியா படுத்திருக்கவங்க கூட செய்யலாம். அங்க வியாதியா படுத்திருக்கும் போது என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி வாசி தண்டத்தை எடுத்து நீங்க இடது அக்குள்ள வச்சீங்கன்னா சூரிய நாடி திறக்கும். உடனே அந்த படுத்திருக்கிறவர் எந்திருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். இதே வலது அக்குள்ள இந்த வாசி தண்டத்தை எடுத்து வச்சீங்கன்னா அவர் அமைதியா தூங்கிடுவார். ஒரு 20 நிமிஷம் இதை வச்சு விட்டீங்கன்னா அவர் வலது பக்கம் வச்சா அமைதியா தூங்கிடுவார், இடது பக்கம் வச்சா சுறுசுறுப்பா இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி பல நல்ல அற்புதமான சக்திகள் இந்த சரயோகத்திற்கு இருக்கு. அதையெல்லாம் ஒவ்வொரு நாளா நான் சொல்லி கொடுத்துட்டே வரேன். அதை பார்த்து நீங்களும் பயிற்சி செஞ்சுட்டு வாங்க. இப்ப நாளை 36வது நாள் ஆக்ஞா ஆதாரத்தை மனதில் தியானிச்சு நாம பயிற்சி செய்யணும். இந்த 36வது நாள்ங்கிறது நமக்கு புதன்கிழமை வருது. புதன்கிழமை அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள, காலை 8 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள, நண்பகல் 12 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள, இந்த நேரங்கள்ல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி இருந்தால் சந்திர நாடி சுத்தி பயிற்சி செய்யணும். அதிகாலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள, காலை 10 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள, நண்பகல் 2 மணியிலிருந்து 4 மணிக்குள்ள, இந்த நேரம்
பயிற்சி செய்யற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைந்தால் சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும். இதுதான் நீங்க புதன்கிழமை பயிற்சி செய்ய வேண்டிய விதிமுறை. 36வது நாளா இருந்தா ஆக்ஞா ஆதாரம். ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் 7 நாட்கள். அப்ப நீங்க அந்த 7 நாட்களா அப்படியே கூட்டிகிட்டே போய் நீங்க இன்னைக்கு எத்தனாவது நாள் பண்றீங்களோ அதை பொறுத்து அந்த ஆதாரத்தை மனதுல தியானிச்சு பயிற்சி செய்யணும். இப்ப இந்த சரயோக பயிற்சியினுடைய முதல் பயிற்சி பிரணவ மந்திர தியானம். மேருதண்ட முத்ரால உட்கார்ந்துக்கங்க, கண்ணை மூடிக்கங்க. மூலாதாரம் அடி வயிறுல இருந்து கால் விரல் வரைக்கும் மனசுல நினைச்சுக்கங்க. ஆ மணிப்பூரகம் மேல் வயிற மனசுல நினைச்சுக்கங்க. காத்து ஊதுற மாதிரி ஊதணும். நீங்க என்னைய ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சத்தம் கொடுப்பேன், நீங்க சத்தம் கொடுக்க கூடாது. நல்லா இப்ப எதிர்த்தாப்புல ஒரு பேப்பர் இருக்கு, அதை ஊதி நகற்றோங்கிற மாதிரி இங்க பாருங்க, அடுப்பு ஊதுற மாதிரி அப்படிதான் சொல்லணும். நீங்க என்னைய பின்பற்றணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சத்தம் கொடுக்க போறேன். சகசிராரம் தலைப்பகுதியை மனசுல நினைச்சுக்கோங்க. ஏம் 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 ஏம்
ஈம் 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 மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும். இந்த பிரணவ மந்திர தியானத்தை நீங்க இந்த சரயோக பயிற்சியை செய்யறதுக்கு முன்னால செஞ்சீங்கன்னா அந்த பயிற்சியை விரும்பி செய்வீங்க. அது செய்யறதுக்கு தேவையான அளவு சக்தி இருக்கும். அந்த பயிற்சியாவே மாறுவீங்க. இது சரயோக பயிற்சிக்கு மாத்திரம் பயனளிக்கிறது இல்லை. பொதுவாவே இந்த பிரணவ மந்திர தியானம் ஒண்ணுதான் உலகத்திலேயே சிறந்த தியானம். அதனாலதான் எல்லா மகான்களும் பிரணவ மந்திர ஜபம் பண்ணு அப்படிம்பாங்க. ஏன், ஒரு இறை நாமாவளிக்கே முன்னால ஓம் போட்டுட்டா அது இன்னும் சிறப்பும்பாங்க. பிரணவ மந்திரம் எப்படி தோன்றியது, அதன் பயன்கள் என்ன அப்படின்னு ஒரு காணொளி வெளியிட்டிருப்பேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதாவது ஆ அப்படிங்கும்போது மூலாதாரம் தூண்டப்படும். மூலாதாரம் தூண்டப்பட்டா நீங்க அன்புமயமான ஆன்மாவா மாறிடுவீங்க. அப்ப என்ன ஆகும், அன்றைய நாள் முழுவதும் செய்யக்கூடிய எந்த வேலையையும் வெறுப்பே காட்டாம விரும்பி செய்வீங்க. வெறுக்கத்தக்க ஒரு நபர் உங்களை கிராஸ் பண்ணி போனா கூட உங்களுக்கு வெறுப்பு ஏற்படாது. எதிரிக்கும் இறங்கு நன்னெஞ்சே அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு வரும். அதான் சத்தம் கொடுக்க கூடாது அப்படின்னீங்கன்னா மணிப்பூரகம் தூண்டப்படும். நீங்க அந்த வேலையை விரும்பி செய்யும் போது உங்களுக்கு எனர்ஜி வேணும் இல்லையா, அந்த எனர்ஜிய இந்த அப்படிங்கிற அக்ஷரம் கொடுக்கும். அடுத்து என்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலையாகவே மாறுவீங்க. அந்த தன்மையை கொடுக்கிறது சகசிராரம். அந்த தன்மையை கொடுக்கிறது அப்படிங்கிற மந்திரம். அதனாலதான் எல்லா மகான்களும் பிரணவ மந்திரத்தை ரொம்ப வலியுறுத்துவாங்க. இதுல என்ன ஒரு சின்ன இடர்பாடுனா, எல்லாருமே தியானம் பண்ணும்போது பின்னால ஒரு பெட்டி ஓம் ஓம் ஓம்னு சொல்லிட்டு இருக்கும். அது இனிமே அப்படி சொல்லக்கூடாது. நீங்களும் ஓம் ஓம் ஓம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நான் சொல்ற மாதிரி இத பிரிச்சு சொல்லுங்க. யாருக்கெல்லாம் என் மேல நம்பிக்கை இருக்கோ, இது பிடிச்சிருக்கோ, அவங்க என்னைய பின்பற்றுங்க. மித்தவங்க ஓம்கார தீட்சை வாங்கி அதை ஒரு மாதிரி வாழ்க்கையில செஞ்சுன்னு வந்திருப்பீங்க, அதையே ஃபாலோ பண்ணுங்க. இல்ல இதையும் நான் முயற்சி பண்றேன், இது எனக்கு ஒரு புதுமையா இருக்க, முயற்சி பண்ணி பார்க்கிறேன் அப்படின்னா தாராளமா முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் நடைமுறை உதாரணங்களை கொடுத்திருக்கேன். ஏன்னா பிரணவ மந்திரம் சொல்லும் போது என்ன ஆகும்னா நமக்கு வெறுப்பே ஏற்படாது. வெறுப்பு ஏற்படாம ஒரு வேலையை செய்யும் போது நிறைய நமக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை கொடுக்கும். எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையாகவே மாறுவோம். அப்ப தினமுமே நீங்க காலையில 7 முறை பிரணவ மந்திரம் ஜபிக்க வேண்டும். அதே மாதிரி ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னால 7 முறை பிரணவ மந்திரம் ஜபிக்க வேண்டும். ராத்திரி ஜபிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுடைய நாளமிலா சுரப்பிகள்ல ஏதாவது இடர்பாடுகள் இருந்தா அதெல்லாம் சரி செய்யப்படும். சமுதாயத்துல நாம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமது நாளமிலா சுரப்பிகளின் இயக்கத்தை தடை செய்யும். அப்ப நாளமிலா சுரப்பிகளின் இயக்கம் தடைபட்டதுனால நம்ம உடல்ல சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும்.
அப்ப அதையெல்லாம் சரி செய்யறது தான் ராத்திரி செய்யக்கூடிய இந்த பிரணவ மந்திர தியானம். இப்ப உங்களுக்கு பிரணவ மந்திர தியான தீட்சையே கொடுத்துட்டேன். நீங்க விருப்பம் இருந்தா நான் சொல்ற மாதிரி பயிற்சி செஞ்சு பாருங்க. இப்ப அடுத்து சரயோக பயிற்சியின் இரண்டாவது பயிற்சி பவன முக்தாசனா. ஒரு துண்டை எடுத்து கையை மடக்காம பின்னால கொண்டு போகணும், கையை மடக்காம முன்னால கொண்டு வரணும். இந்த பயிற்சியை செஞ்சீங்கன்னா மூக்கடைப்பு நீங்கும். ஏன்னா மூக்கு அடைச்சிருந்தா நீங்க மூச்சு இழுத்து விடும்போது முழுமையா காற்று மூளைக்கு போகாது. அப்ப அந்த காற்றை முழுமையா போக வைக்கணுங்கிறதுக்காக நீங்க ஃபோர்ஸ் பண்ணி இழுப்பீங்க. அப்படிலாம் இழுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பயிற்சியை செஞ்சிட்டீங்கன்னா மூச்சடைப்பு நீங்கிவிடும். அடுத்த பயிற்சி கபாலபதி. 7 முறை நான் ஸ்டாப் பிரீத் அவுட். சூரிய நாடி, சந்திர நாடி, சுழுமுனை நாடில மூக்கு சிந்தற மாதிரி. அடுத்து பஸ்திரிகா. மூச்சை இழுத்து இழுத்து வெளியே விடணும். இப்ப அடுத்து 36வது நாள் ஆக்ஞா ஆதாரத்தை மனதில் தியானித்து, புதன்கிழமை என்பதால் அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை செய்யக்கூடிய சந்திரநாடி சுத்தி பயிற்சியை செய்முறையா பார்க்க போறோம். வாசி தண்டம் இருந்தா இது மாதிரி வலது அக்குள்ள வச்சுக்கணும். வலது கை கீழே தான் இருக்கணும். நீங்க வலது கையை தூக்கி மூக்க மூடக்கூடாது. வாசி தண்டம் இல்லைன்னா துணிய நல்லா அப்படி சுருட்டிக்கணும். சுருட்டி வலது அக்குள்ள இப்படி வச்சுக்கணும். வலது கை கீழே இருக்கணும். ஆதி முத்திரை பிடிச்சிருக்கணும். என்கிட்ட வாசி தண்டம் இருக்கிறதுனால அதை நான் உபயோகப்படுத்த போறேன். நல்லா அப்படி வச்சுக்கிறேன். நான் ஹம்னு சொல்றப்ப மூச்சை உள்ள இழுக்கணும். நான் சோ சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும். இடது கையோட 4வது விரலால வலது மூக்க முடிக்கிறேன். இப்ப ஆக்ஞா ஆதாரத்தை மனதில் தியானிச்சு இந்த பயிற்சியை மேற்கொள்ள போறேன். கால் விரல்கள் ஹம், சோ, பாதங்கள் ஹம், சோ, கெண்டைக்கால்கள் ஹம், சோ, கணுக்கால்கள் ஹம், சோ, முழங்கால்கள் ஹம், சோ, தொடைப்பகுதிகள் ஹம், சோ, பிருஷ்டப்பகுதிகள் ஹம், சோ, அடிவயிற்று பகுதிகள் ஹம், சோ, கீழ்முதுகு பகுதிகள் ஹம், சோ, இடுப்பு பகுதிகள் ஹம், சோ, வயிற்று பகுதிகள் ஹம்,
மேல் முதுகு பகுதிகள் ஹம் சோ மார்பு பகுதிகள் ஹம் சோ கை விரல்கள் ஹம் சோ உள்ளங்கைகள் ஹம் சோ மணிக்கட்டுகள் ஹம் சோ கீழ்கைகள் ஹம் சோ முழங்கைகள் ஹம் சோ மேல் கைகள் ஹம் சோ தோள்பட்டைகள் ஹம் சோ கழுத்து பகுதிகள் ஹம் சோ வாய் பகுதிகள் ஹம் சோ மூக்கு பகுதிகள் ஹம் சோ காதுகள் ஹம் சோ கண்கள் ஹம் சோ நெற்றி பகுதிகள் ஹம் சோ தலை பகுதிகள் ஹம் சோ மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும். இந்த சரயோக பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் மேருதண்ட முத்ரால உட்கார்ந்து கண்ணை மூடி அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் முன்னோர்களை மனதில் நினைத்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்டு தியானம் செய்ய வேண்டும். முன்னோர்கள் தான் உங்களுக்கு தேவையானதை கொடுக்க முடியும். இந்த பிரணவ மந்திர தியானத்தையும் சரயோக பயிற்சியும் நாம செஞ்ச உடனே நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆன்மா நம்மளை நோக்கி ஈர்க்கப்பட்டிருக்கும். இப்ப அந்த ஆன்மா நீங்க ஏதாவது கேட்க மாட்டீங்களா அப்படின்னு எதிர்பார்க்கும். அப்ப அந்த ஆன்மாட்ட நீங்க கேட்கலாம். என்ன கேட்கலாம்? ஆரோக்கியம் வேண்டும், அறிவு வேண்டும், நிரந்தர தொழில் வேண்டும், தேவையான அளவு பொருளாதாரம் வேண்டும், திருமணம் நடைபெறலனா திருமணம் நடைபெற வேண்டும்,
குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் வேண்டும். இப்படின்னு இந்த 6 விதமான தேவைகள்ல உங்களுக்கு எது வேணுமோ அதை கேளுங்க. அதாவது அமாவாசை அன்னைக்கு முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் வாங்க. நீங்க தர்ப்பணம் கொடுத்திருந்தாலும் தொடர்ந்து இந்த 15 தினங்களும் இந்த மாதிரி ஒரு 3 நிமிடம், இனிமே உங்க வாழ்நாள் முழுவதும் ஒரு 3 நிமிடம் ஒதுக்கி உங்க முன்னோரை மனதில் நினைத்து தியானம் செஞ்சு உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க பரிபூர்ணமா அதை உங்களுக்கு சக்சஸ் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களால செய்ய முடியலனாலும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நபர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பார்கள். இது எல்லாமே சூட்சுமமாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள். இத பயிற்சியா செய்து ஆராய்ந்து அனுபவிக்க வேண்டும். மேலோட்டமா ஆராயக்கூடாது. முதல்ல பயிற்சி செஞ்சு பார்க்கணும். இப்ப நாம நம்மளுடைய முன்னோரோட பேர்களை மனதில் நினைச்சுக்கலாம். அப்பா அம்மா இல்லாதவங்க அவங்க பேரை மனசுல நினைச்சுக்கங்க. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி, அதுக்கப்புறம் கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, அப்பாவளி தாத்தா பாட்டி, அம்மாவளி தாத்தா பாட்டி, எல்லாரையும் நினைச்சுக்கங்க. நான் இப்ப எனக்கு தேவையானதெல்லாம் என்னுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டிட்ட கேட்க போறேன். அதே மாதிரி நீங்களும் கேளுங்க. நிச்சயம் உங்க முன்னோர்கள்ட்ட உங்களுக்கு தேவையானதெல்லாம் வேண்டின்னு இருப்பீங்கிற நம்பிக்கையோட இந்த 36வது நாள் சரயோக பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும், காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும், காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும். என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம், முறையான பிராணாயாமம், முறையான தியானம், முறையான உணவு முறை பயிற்சிகளை கற்று அதனை உங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக நமது பயிற்சி மையத்தில் நீங்கள் மெம்பராக இணைந்து கொள்ளும் வாய்ப்பை உருவாக்கியுள்ளோம். அதற்கு நீங்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகில் உள்ள ஜாயின் பட்டனை பிரஸ் செய்யவும். ஜாயின் பட்டனை நீங்க கிளிக் பண்ணா விண்ணப்ப படிவங்கள் வரும். அதை பூர்த்தி செய்து நீங்க மெம்பராக இணைந்து கொள்ளலாம். மெம்பராக இணைந்து கொள்பவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் 3வது 4வது ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிக நபர்கள் நமது மையத்தில் அங்கத்தினர்களாக இணைந்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்யுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது மையத்தின் சார்பாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக ஆன்லைனில் யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மற்றும் நமது மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது. உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும்.
மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.